ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைகனிஷ் மீடியா. நீங்கள் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சென்னையில் வந்து இந்த நிலமை வருமா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. பெட்ரோல் வந்து ரொம்ப நேற்று நைட்டும் நாங்கள் வந்து பள்ளிக்கரணையில் தான் இருக்கோம். பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பூத்துக்கு நேற்று லைனில் நின்னோம். ஒரு 2 கிலோமீட்டருக்கு லைன் வந்து நின்றுதுங்க. நின்று பெட்ரோல் போட முடியாமல், பெட்ரோல் அப்புறம் போட முடியாமல் தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். சரி, அடுத்த நாள் காலையில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பூத்தில் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்களும் அசால்ட்டாக இருந்துட்டோம். கடைசி இன்றைக்கி காலையில் வந்து பெட்ரோல் பங்கு பக்கத்தில் வேறு எங்கே பெட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்தியன் பெட்ரோல் பங்கு பாலாஜி நகரில், பள்ளிக்கரணை பாலாஜி நகரில் பெட்ரோல் பங்கில் வந்து நம்ம பெட்ரோல் போடலாம் அப்படின்னு வந்து நாங்கள் இங்கே வந்து பெட்ரோல் போடுறதுக்கு வந்தால் நிற்கிது பெட்ரோல் பங்க்லேருந்து 2 கிலோமீட்டருக்கு கார் மட்டும் எவ்வளோ நீளத்துக்கு, எவ்வளோ வரிசையில், எவ்வளோ லாங்கில் நிற்குதுன்னு பாருங்கள். நான் நடந்துகிட்டே வீடியோ எடுக்கிறதுனால வீடியோ வந்து ஷேக் ஆகிருக்கும். பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த கார் மட்டும் லைனில் நிற்கிதுன்னு. இவ்வளோ லைனையும் தாண்டி நம்ம பெட்ரோல் பங்கு கிட்ட போய் பெட்ரோல் போடும்போது பெட்ரோல் இருந்துட்டுனா பரவாயில்ல. நேற்று நைட்டும் நாங்கள் இந்த மாதிரி தான் பெட்ரோல் பங்கில் நின்று கடைசியாக பெட்ரோல் கிடைக்காம திருப்பி வந்துட்டோம். இன்றைக்கும் பெட்ரோல் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் லைனில் நிற்கோம். கார் வச்சுருக்கக்கூடியவங்களுக்குலாம் வரிசையாக ஒரு ஓரமாக, ரோட்டு ஓரமாக அப்படி லைனில் நிற்க விட்டுட்டாங்க. ஓரமாக நிற்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு, எவ்வளோ லைனில் நிற்கிதுன்னு. நான் நடந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து பேக் சைட்லேருந்தே ஃப்ரெண்டில் நடந்துட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம இப்போ பெட்ரோல் பங்கு கிட்ட போய் நம்ம ரீச் ஆக போகிறோம். அங்கேருந்து நான் திருப்பி காணிக்கிறேன் எவ்வளோ தூரம் கார்லாம் லைனில் நிற்கிதுன்னு. உள்ளே போய் பாருங்கள் லாஸ்ட் எவ்வளோ தூரம் லைன்னு என்னால் கேமராவில் காணிக்க முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காணிச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியுதும், ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே பெட்ரோல் போடுறதுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணி நிற்காங்கன்னு பாருங்கள். ஆஃபீஸ் போகக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க் இருக்கும். பெட்ரோல் இல்லைன்னா காரு, வண்டி எதுவுமே யூஸ் பண்ண முடியாத நிலமை வந்துன்னா நம்ம நிலமை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாலே வந்து என்ன சொல்ல, வயிற்ற கலக்குது, பீதி கிளம்புதுங்க. ஒரு பக்கம் கேஸ் தட்டுப்பாடு ஆக போகுது அப்படிங்கிறாங்க, ஒரு பக்கம் கேஸ் சரி புக் பண்ணினா அப்புறம் கிடச்சிரும், இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா பெட்ரோலும் இல்லைன்னா எப்படி நம்மளால் நம்ம ஏதாவது ஒர்க்குக்கு போகக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே, காரு பைக்கு இல்லாதவங்க யாருமே இப்போ வந்து கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துன்னா என் லைஃப்பில் வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக பெட்ரோல் தட்டுப்பாடுக்காக இந்த மாதிரி விஷயத்தை நான் வந்து பார்க்குறேன். அது எனக்கு வந்து புதுசாக இருந்தது. அதை தான் நானும் வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 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 இன்சிடெண்ட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி நகர் பள்ளிக்கரணையில் யாங்கும் பெட்ரோல் பூத்தில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்குக்கு முன்னாடி நின்று தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எவ்வளோ தூரத்துக்கு லைன் நிற்குது பாருங்கள். வரிசையாக கார் நிற்பாட்டி ஒரு ஓரமாக நிற்காட்டி விட்ருக்கு. பைக்கெலாம் மட்டும் உள்ள என்ட்ரன்ஸில் சைட் பையாக அந்த சைடு பெட்ரோல் பூத்துக்குள்ளால் விட்டுட்ருக்காங்க. எவ்வளோ லாங்கில் போயிட்டுருக்கு பாருங்கள். நேற்று நைட்டும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நாங்கள் வந்து சரி பெட்ரோல் வந்து எங்கேயுமே இல்லை, லாக் பண்ணிகிட்டே வராங்க, அதனால் பக்கத்தில் பெட்ரோல்லாம் போடணும்னா போட்டு வச்சுக்கோங்கன்னு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாம் சொன்னாங்க. அதனால தான் நம்ம ஜெயச்சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பூத்தில் போய் நாங்களும் லைனில் நின்று ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி நின்னோம். கடைசியாக பெட்ரோல் தீர்ந்துருச்சு. எங்களால் நேற்று நைட்டு பெட்ரோல் போட முடியல. சரி, அடுத்த நாள் நம்ம பெட்ரோல் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சா இன்றைக்கும் இந்த பூத்தில் வந்து பெட்ரோல் பூத்தில் பெட்ரோல் இருக்குது. இன்றைக்கும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. பாருங்கள் பைக்கில் மட்டும் அந்த சைடு ஓரமாக உள்ள என்ட்ரி ஆகிட்டே இருக்குது. பைக்குக்கும் எவ்வளோ தூரம் கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 1 by 1 அவ்வளோ பேரும் பெட்ரோல் போட்டு அவங்களுடைய ஒர்க்குக்கு போகணும்னு சொல்லும்போது நினச்சி பார்த்தா பெட்ரோல் இல்லைன்னா யாராலையும் காரு, பைக்கு, வண்டி வசதி வாய்ப்பு எல்லாமே ஒரு சின்ன கொரோனா வந்துட்டு போச்சுது. கொரோனா நமக்கு கற்றுத்தராத பாடத்தை அடுத்த நம்ம இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் மூலியமாக நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். கொரோனாங்கிறது வந்து ஒரு நோய் மூலமாக பரவி லாக்டவுன் ஆச்சுது. இந்த மாதிரி என்னால் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணி அதுலேருந்து விறகு வச்சு அடுப்பு வச்சு சமைச்சாங்க அப்படின்லாம் நம்ம இன்றைக்கி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம ஜென்ரேஷனில் வந்து இந்த மாதிரி எல்லாருமே வந்து சிட்டியில் இருக்கக்கூடியவங்க அடுப்பு வச்சு பொங்கிட்டு எடுத்துகிட்டு இருக்க முடியாது.
அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பெட்ரோல் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு இவ்வளோ தட்டுப்பாடாகுது. கேஸு, பெட்ரோல் எதுவுமே இல்லைன்னா நம்ம லைஃப் வந்து எப்படி நம்ம ரன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா, நம்ம வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளோ படித்தாலும், எவ்வளவு வித்தியாசமான பொருள்களை வந்து நம்ம படிப்பு மூலியமாக நம்ம கண்டுபிடிச்சாலும், கடைசியில் நம்ம வந்து ஒரு செகண்டு நம்ம யோசித்து பார்த்தா இயற்கையை நம்ம வந்து பாதுகாக்கணுங்கிறது இந்த நிமிஷம் வந்து நமக்கு நல்லாவே புரிய வருது. ஏன்னா இயற்கை எவ்வளோ தூரம் முக்கியம். இயற்கை அதாவது மிந்தி உள்ளவங்களாம் விவசாயம் பார்த்து மர அடுப்பு, விறகடுப்பு வச்சுலாம் பொங்குனாங்க. அப்போ எந்தவித பொல்யூஷனும் வரல. இப்போ வந்து நம்ம படிப்பும் நம்மளுக்கு நல்லாவே ஏற்றி கொண்டு வந்துட்டோம். படிப்பு வர 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 நிறைய விஷயங்களில் டெக்னாலஜி முறையில் நம்ம கேஸு, அது இது சப்பு சவறு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலும் நீங்கள் ஒரு செகண்ட் நினச்சி பாருங்கள், கேஸ் இல்லாமல் சமைக்காமல் ஹோட்டலும் ரன்னிங்கில் இல்லாமல் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பார்த்தா, அந்த நிமிஷம் நமக்கு அந்த விறகடுப்பு தான் நம்மளுக்கு கை கொடுக்குது. அப்போ எவ்வளவு படிப்பு, எவ்வளவு எது வந்தாலும் நம்மளுடைய நாகரிகத்தையும் நம்ம முன்னோர்கள் வந்து எந்த நடைமுறையில் போனாங்களோ அதை வந்து நம்ம வந்து என்றைக்குமே ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ படிப்பு, எவ்வளோ டெக்னாலஜி, எவ்வளோ விஷயங்களை வந்து எவ்வளவு உற்பத்தியை வந்து படிப்பு மூலியமாக உருவாக்கினாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வரும்போது எல்லாருமே ஜீரோ தான். பாருங்கள், நீங்களே நினச்சி பாருங்கள், இந்த தட்டுப்பாடு வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது நீடிக்கும்னா யாராலையுமே வேலைக்கு போக முடியாது, கேஸ் இல்லைன்னா சமைக்க முடியாது. கேஸ் தட்டுப்பாடுனா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? அப்போது நம்ம மரம் வளர்ப்போம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம முன்னோர்கள்லாம் விவசாயத்தை பார்த்து மர அடுப்பு, விறகடுப்பு வச்சு சமைச்ச சாப்பாடு தான் அந்த நிலைமைக்கு நம்ம போக போகிறோம்னு நினைக்கிறேன். அது நம்மளுக்கு நடக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. எல்லாருமே நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம். பாய், see you, take